கண்டிப்பா நம்ம எவல்யூஷன் ஆஃப் கரன்சி பத்தி சொல்லித்தான் ஆகணும். ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்ட்டர் சிஸ்டம் பத்தி. ஸோ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வச்சு இல்லாத பொருள் வாங்குறது முன்காலத்துல எல்லாம் இப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம கையில இப்ப தேங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அரிசி வாங்கணும். ஸோ அப்ப தேங்காய் கொடுத்து அரிசி வாங்கிக்கிறோம். அரிசி கொடுத்து பருப்பு வாங்குறோம். இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் சிஸ்டத்தை தான் நம்ம பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லிக்கிறோம். சோ அப்புறமா இந்த அரசாங்க காலகட்டம் வந்தபோது அந்த பார்ட்டர் சிஸ்டம் மாறி அப்புறமா கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் வச்சுதான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் செய்ய ஆரம்பிச்சோம். சோ அதுக்கப்புறமா அது மெட்டல் கரன்சியா மாறிடுச்சு. ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்க சொந்த மெட்டல் கரன்சிஸ் உருவாக்கப்பட்டன. சோ அதுக்கப்புறமா அந்த பேப்பர் கரன்சிஸ் உருவாக்கப்பட்டது. சோ அஸ் சேம் அஸ் மெட்டல் கரன்சிஸ் எல்லா நாட்டிலையுமே அவங்கவங்க சொந்த பேப்பர் கரன்சிஸ் உருவாக்கப்பட்டது. சோ இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இந்தியாவுல இந்தியன் ருபி, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல டாலர், அதே மாதிரி எல்லா நாட்டிலையுமே அவங்க சொந்தமா பேப்பர் கரன்சிஸ் இருக்கு. சோ அப்படியே இந்த ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. சோ அப்புறம் இந்த இன்டர்நெட் இன்ட்ரடியூஸ் ஆன போது எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நடைமுறைக்கு வந்துடுச்சு. சோ அதன் பார்ட்டா தான் நம்ம இந்த பிளாஸ்டிக் கார்ட்ஸ் சச்சஸ் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா இன்னும் சில மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் வந்த போது நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் மோட் ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ அதோட பார்ட்டா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கூகுள் பே, போன் பே, பேடிஎம் மூலமான மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்நெட்ன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோல் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் இப்போ சேஞ்ச் ஆகி சொல்ல போனா இன்டர்நெட்டோட அடுத்த வேர்ஷனா பிளாக்செயின் டெக்னாலஜி இப்போ நடைமுறைக்கு வந்த போது as part of that இனி நம்ம யூஸ் பண்ணிக்க போற மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் இங்க லாஸ்டா காட்டியிருக்கிற கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ நம்ம கிரிப்டோ கரன்சிஸ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? Cryptocurrency is a medium of exchange created and stored electronically in the blockchain using encryption techniques to control the creation of monetary units and verify the transfer of funds. ஸோ சிம்பிளா சொல்ல போனா இந்த கிரிப்டோ கரன்சிஸ்ன்றது ஒரு டிஜிட்டல் அசெட் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக டிசைன் பண்ணிக்கப்பட்ட பிளாக் செயின்ல ஒர்க் ஆகும் அசெட். ஸோ இதோட ஓனர்ஷிப் டேட்டா அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் கிரிப்டோகிராஃபிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டரைஸ் டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுறது. ஸோ இதுக்கு நிறையவே சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி இஸ் இட் இஸ் நாட் கண்ட்ரோல்ட் பை சென்ட்ரல் அத்தாரிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். எந்த நாட்டோட கரன்சியாக இருந்தாலும் அந்த கரன்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அந்த நாட்டோட ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கண்டிப்பா இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் there is no central authority or central bank to control this currency. So it can be used anywhere in the world. So அடுத்த ஒரு சிறப்பு அம்சம்ன்றது no physical form. ஸோ இது ஒரு விர்ச்சுவல் கரன்சின்றதுனால தான் இதுக்கு ஒரு ஃபார்ம் கிடையாது. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் will not exist in any physical form as they were used for electronic transactions. ஸோ நம்ம பார்க்கவோ இல்ல உணரவோ நம்மளால முடியாது. ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ்ல அதாவது கம்ப்யூட்டர் அல்லது நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அல்லது இந்த வேலட்ஸ்ல தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜியோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த கரன்சிஸ் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த முக்கியமான சிறப்பு அம்சம்ன்றது பியர் டு பியர் டிரான்சாக்ஷன். பியர் டு பியர் டிரான்சாக்ஷனா தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம பர்சன் டு பர்சன் செல்ஃபா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம இன்னைக்கு பேங்க் வெப்சைட் அல்லது போன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை அந்த ட்ரஸ்டட் இன்டர்மீடியேட்டான நம்மளுடைய பேங்க் அந்த டிரான்சாக்ஷன்ஸை அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஏதாவது காரணத்தால பேங்க் அதை அப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது காலதாமதம் வந்துருச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுறதுக்கும் அந்த டிலே கண்டிப்பா வரும். ஆனா இந்த டெக் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த மாதிரியான ட்ரஸ்டட் இன்டர்மீடியேட்டோட தேவையே வராது. நம்ம வேலட்ல இருக்கிற அமௌண்ட் யாரோடையுமே ஹெல்ப் இல்லாமலேயே இன்னொருத்தருக்கு அனுப்பி கொடுக்க முடியும்ன்றதுதான் இதோட மிக பெரிய சிறப்பு அம்சம்ன்றது. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சேஃபா நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நிறைய டைமும் நம்மளுக்கு சேவ் பண்ணி.
ஸோ சிம்பிளி சொல்லணும்னா தேர்ட் பார்ட்டியோட அவசியம் இங்க இல்லைன்றது தான் அதோட பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இஸ் ஈச் கிரிப்டோ கரன்சி ஒர்க் த்ரூ பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜின்றது தான் இதோட மெயின் பேஸ். கிரிப்டோ கரன்சியோட மெயின் பேஸ்ன்றது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான். ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியோட உதவி இருந்தா மட்டும்தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே இந்த டெக்னாலஜியை ஒத்துழைச்சு தான் ஆகணும். வேர்ல்ட் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கிரிப்டோ கரன்சிஸ்ல தான் நடக்க போகுது. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பொறுத்த வரைக்கும் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்டா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரா நம்மளுக்கு சொல்ல முடியும்ன்றது டிரான்சாக்ஷன் கேன் பி வெரிஃபைட். இந்த கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி செஞ்சுக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே யாருக்கு வேணுமோ ஓப்பன் பண்ணவும் வெரிஃபை பண்ணிக்கவும் முடியும். ஸோ இட்ஸ் ஹைலி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஈக்குவலி இட்ஸ் செக்யூர்ட் டு. ஸோ இதெல்லாம் தான் இதோட சிறப்பு அம்சம். அடுத்ததா we shall discuss about the cryptocurrencies in detail. We shall move on to the legality of this cryptocurrency. இப்போ legality பத்தி சொல்லணும்னா முதல்ல ஜப்பான்ல they have formed biggest hub in crypto exchange. Passing Payment Service Act என்ற எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மூவிங் டுவர்ட்ஸ் யுஎஸ்ஏ 2013ல அவங்க அக்செப்ட் பண்ணி அப்புறமா 2015ல கமாடிட்டியா இதை கிளாசிஃபை பண்ணி பிடிசியை ஒரு டாக்ஸபிள் ஆக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஹோல்ட் பண்ண மாதிரி இதை ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்டா பிடிசியை கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் ஜெர்மனி, ஜெர்மனில கூட 100% லீகலைஸ் பண்ணியிருக்காங்க, டெவலப்பிங் தேர் ஓன் பிளாக் செயின். ஸோ ஆல்சோ இன் பிரான்ஸ் இட் வாஸ் லீகலைஸ்ட் ஃப்ரம் 11th July 2014. ஸோ அப்புறமா கனடாவில் கூட 2017ல கிரிப்டோ ஏடிஎம் கிரியேட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா ஹோல்லாண்ட்ல பிட்காயின் சிட்டி டெவலப் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா வியட்நாம்ல கூட இப்போ கிரிப்டோ கரன்சிஸ் லீகலா இருக்கு. அப்புறம் சிங்கப்பூர்ல ஆல்சோ accepted and legalized the cryptocurrencies. And in Thailand it was legal from the year 2017. இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2016ல ஃபெடரல் டாக்ஸ் சர்வீஸ் ஆஃப் ரஷ்யான்றது டிக்ளேர்ட் பிடிசிஎஸ் நாட் இல்லீகல். அது இல்லீகல்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில். அப்புறமா மூவிங் டுவர்ட்ஸ் இந்தியா, இப்போ இந்தியாவுல நிறையவே டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. we have already had a judgment from our Supreme Court that anybody can buy, sell or trade these cryptocurrencies. அப்புறம் மார்ச் 3rd 2020ல தான் இந்த கரன்சிஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரேட் நடத்திக்கிறதுக்கும் உள்ள அனுமதி சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு இணையா டாக்ஸ் நம்ம அரசாங்கத்துக்கு கட்டினா மட்டும் போதும். ஸோ யாருக்கு வேணுமோ இந்த கரன்சிஸை ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்டா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரிப்டோ ரெகுலேஷன் ரொம்ப சீக்கிரமா இந்தியாவில் வரப்போகிறதா சொல்றாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு பேன் கிரிப்டோ கரன்சி. கண்டிப்பா இட்ஸ் ரியலி a very good news for crypto lovers. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது வேர்ல்ட் டாப் கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி தான். ஸோ இன்னைக்கு உலகத்துல நிறையவே கிரிப்டோ கரன்சிஸ் அவைலபிளா இருக்கு. அதுல வேர்ல்டு டாப் கிரிப்டோ கரன்சிஸ்னு சொல்லி இந்த 3 காயின்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க. அதுல முதலாவது காயின் பிட்காயின். ஸோ பிட்காயின் வாஸ் actually developed by a Japanese named Satoshi Nakamoto in the year 2008. பிட்காயின்றது இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 2010ல நடக்கும்போது ஒரு பிடிசியோட வேல்யூ இஸ் லெஸ் தேன் $1 இருந்துச்சு. அன்னைக்குள்ள இந்தியன் மணி வச்சு பார்க்கும்போது ஜஸ்ட் ₹30 இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2021ல ஒரு பிட்காயின்றது $50,000 பக்கம் போயிடுச்சு. அதாவது above 40 lakhs கிட்ட ஆயிடுச்சு. நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவோ இல்ல நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அதோட ரேட் க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஸோ அடுத்ததா இம்பார்ட்டன்ட் காயின்டா சொல்லி டாப் காயினா சொல்றது எத்தேரியம் தான். ஸோ எத்தேரியம் வாஸ் டெவலப்ட் பை விட்டாலிக் பியூட்ரெயின் இன் த இயர் 2014. ஸோ இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கிரிப்டோ கரன்சி இன் த வேர்ல்டு. சொல்ல போனா பிட்காயினை விட ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அன்னைக்கு நடக்கும்போது ஒரு எத்தேரியத்தோட ரேட்ன்றது லெஸ் தேன் $2 இருந்துச்சு. அன்னைக்குள்ள இந்தியன் மணி வச்சு பார்க்கும்போது இட் இஸ் லெஸ் தேன் 200 rupees. ஸோ இன்னைக்கு அதோட ரேட் இட்ஸ் above 1,30,000 ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததா ரொம்பவே பேசிக்கிற ஒரு காயின் தான் இந்த ட்ரான் காயின். ஸோ
Tron was founded by a Chinese person named Justin Sun in 2017. So first transaction September 2019ல நடக்கும்போது அதோட வேல்யூ ஜஸ்ட் ருபீஸ் 1 rupees 1.15 ஏதோ ஆயிடுச்சு இருந்துச்சு. ஆனா இப்போ 1 இயர் முடிஞ்ச போது இப்போ அதோட ரேட்ன்றது 3.5 to 4.5 கிட்டத்தட்ட 5 வர ஃபிளக்சுவேஷன்ல இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வரப்போற தட் இஸ் அப்கமிங் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிக்கிறது இந்த ட்ரான் கரன்சியை தான். ஸோ ஃபியூச்சர் ஓரியன்டா நம்ம திங்க் பண்ணும்போது இப்போ நம்மளால கலெக்ட் பண்ண முடியற ஒரு வண்டர்ஃபுல் காயின் தான் இந்த ட்ரான் கரன்சி. ஸோ எல்லா கிரிப்டோ கரன்சியும் ஒர்க் ஆகுறது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா தான். ஸோ கண்டிப்பா பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னதுன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். So we can moving towards blockchain technology. We can simply say that blockchain technology is the next level version of internet. So it can be explained as a system of recording information which is impossible to change or hack the system. So இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துலயும் கிரியேட் பண்ற டேட்டா இப்படி ஒவ்வொரு பிளாக்கா உருவாகி அந்த ஒவ்வொரு பிளாக்கும் மியூச்சுவலா கனெக்ட் ஆகி ஒரு செயின் மாதிரி ஒர்க் ஆகுற ஒரு சிஸ்டம் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கும் டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணாலோ இல்லது ஹேக் பண்ணாலோ அது கூட கனெக்ட் ஆகி இருக்கும், மற்ற வேலிடா போய்விடும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல எவ்வளவு டேட்டாஸ் இருக்கோ அந்த அத்தனை டேட்டாஸையுமே சேர்த்து ஹேக் பண்ணா மட்டும்தான் இந்த சிஸ்டத்தை மொத்தமா ஹேக் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் டு ஹேக். ஸோ இதுக்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதோட சில சிறப்பு அம்சங்கள் நான் சிம்பிளா சொல்லி போறேன். அதோட முதல் சிறப்பு அம்சமா நான் சொல்லிக்க விரும்புறது இட்ஸ் ஹைலி செக்யூர்ட். ஸோ நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸியா இதை ஹேக் பண்ண முடியாதனால தான் இதை ஹைலி செக்யூர்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க விரும்புறது டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். as it does not have an owner or admin, it can be said as decentralized system. இதுக்கு ஒரு ஓனரோ இல்ல அட்மினோ கிடையாது. ஸோ யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதுல ஓனர் அல்லது ஈக்குவல் பார்ட்னரா மாறிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இதை இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் அஸ் பப்ளிக் லெட்ஜர். ஸோ அடுத்த மிக சிறப்பு அம்சம்னு சொல்லிக்க வேண்டியது இம்யூட்டபிலிட்டி பற்றி தான். ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா இட் கேனாட் பி சேஞ்ச்டு. அதை உருவாக்குன அந்த ப்ரோக்ராமர் நினைச்சா கூட அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதுதான் இதை இம்யூட்டபிள்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ ஃபோர்த் பாயிண்டா நான் சொல்ல விரும்புறது அதோட டிரான்ஸ்பரன்சி பத்தி தான். ஸோ ப்ராபப்ளி எல்லா சிஸ்டத்துலயுமே செக்யூரிட்டி இருந்தா அதுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. டிரான்ஸ்பரண்டா இருந்தா அதோட செக்யூரிட்டி லெவல் கம்மியா இருக்கும். ஆனா இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் போத் இந்த செக்யூரிட்டி லெவல் அண்ட் டிரான்ஸ்பரன்சி லெவல் ரெண்டுமே ரொம்ப ஹையா இருக்கு. யாருக்கு வேணுமோ இதை வியூ பண்ணிக்கவும், எங்க இருந்து வேணுமோ இதை வியூ பண்ணிக்கலாம். ஆனா சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. So there are many features in blockchain technology. இந்த blockchain technologyன்றது ரொம்ப வைடான சப்ஜெக்ட் ஆனனால we can cover deeply in our training classes. பொதுவா சாட்டர்டேஸ்ல நம்ம ட்ரைனிங் கிளாஸஸ் நடக்கும். ஸோ அதுல நம்ம இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க, blockchain டெக்னாலஜியோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ கூட இந்த கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஃபர்ம்ஸ்ல இப்பவுமே அவங்களோட சிஸ்டத்தை எல்லாமே அவங்க பிளாக் செயின் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இப்போ அவங்களோட என்டையர் சிஸ்டம் பிளாக் செயின் டெக்னாலஜியை மாத்திரதா சொல்லி வெளியிட்ட ஒரு பாலிசியோட நியூஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி நிறையவே பிரைவேட் ஃபீல்ட்ஸ்ல கூட பிளாக் செயின் டெக்னாலஜி அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுல கொஞ்சம் ஃபீல்ட்ஸ் தான் இங்க சொல்லியிருக்காங்க. பேங்க் அண்ட் ஃபினான்ஸ், அப்புறம் சப்ளை செயின், ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ், அப்புறம் எனர்ஜி, ரியல் எஸ்டேட், ட்ரேட், கவர்மெண்ட் செக்டார்ஸ், அப்புறம் ஐஓடி செக்ஷன்ஸ், அப்புறம் டிராவல் ஃபீல்ட்ஸ், இங்க எல்லாமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அடாப்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போறது ஹவு டு கலெக்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி எல்லாம் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும்ன்றது பத்தி